I want you to turn to Deuteronomy chapter 20 முதலாம் வசனத்தை நீங்க பார்க்கும்படியா உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். Deuteronomy chapter 20 verse 1 உபாகமம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம். அங்க கர்த்தருடைய ஒரு வாக்கு தத்தத்தை நாம் பார்க்கலாம். The Lord Almighty மோசே கொண்டு இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு ஆழமான ஒரு ரகசியத்தை இல்ல சத்தியத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். ஒரு வாக்கு தத்தத்தை இல்ல ஒரு உற்சாகமான ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தை அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அங்க சொல்லுவாரு, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராய் யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டார், அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வாக்கு தத்துவம். அன்னைக்கு ஆண்டவர் மோசே கொண்டு இந்த காதேஸ் பர்னே விழாவில் இன்னும் வாக்கு தத்த தேசத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான காரியங்களை சொல்லும் போது இதுல ஒண்ணு சொல்றாரு. என்னன்னு, உன்னுடைய வாழ்நாட்கள்ல நீ யுத்தங்களை சந்திக்க நேரிடும் போது you will face enmities, எனிமியை சந்திக்க வேண்டி வரும். you will face wars, இதெல்லாம் வரும். அத சந்திக்கிற நாளுல அது நீ என்ன பண்ணக்கூடாது, உனக்கு முன்னாடி இருக்கிற சத்ருவையும் அவனுடைய சேனைகளையும் அவனுக்கு இருக்கிற மற்ற காரியங்கள், அவனுக்கு இருக்கிற ஆர்மியா இருக்கட்டும், அவனுக்கு இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், அதை பார்த்து நீ பயந்துராதே. அதை பார்த்து என்ன பண்ணாத, நீ கலங்கிடாதே, அவங்களுக்கு பயப்படாதே. பயப்படாமமா, ஏன் பயப்படக்கூடாதான்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை எகிப்திலிருந்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்ற, நான் உன்னோட இருக்கிறேன். நான் உன்னோட இருக்கிறதுனால நீ என்ன பண்ணு, நீ உன்னுடைய சத்துருக்களையும் அவருடைய சேனைகளையும் பார்க்கும்போது நீ பயப்படாதே, பயந்துராதே. ஆமென். புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது இயேசு அழகா சொல்லுவாரு. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிக்கும் போது, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். அப்போ உலகத்தை ஜெயித்தவர், எல்லாத்தையும், பிசாசை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், சாபத்தை ஜெயித்தவர், அவர் சொல்ற, நான் உன்னோட கூட இருக்கிறேன். Amen. God is not telling this scripture to the world. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அல்ல, உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இல்ல நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன் குடும்பத்தோட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை ரட்சித்து நீ எபேசியர் 2 படி அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து இருந்த. ஆமென். அந்த நேரத்துல நீ தேவனை அறியாத போதே ஆண்டவர் சொல்றார், நீ பாவியலா இருக்கும் போதே இயேசு சிலுவையில மரித்ததினாலே தேவன் அன்பு நம்ம மேல வந்தது என்று சொல்லி நமக்கு ரோமர் 5:8 சொல்லுவாரு. சோ ஆண்டவருடைய கர்த்தருடைய வசனம் சொல்லும், when we were still sinners God loved us, நம்மை நேசித்து அவரையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தவர், இப்போ மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி என்று சொன்னவர். சோ அவர் என்ன பண்ண போறாரு, கூட இருக்கிறார். enemy comes, சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் கொடி ஏற்றுவார்னா, it means when the enemy comes, hallelujah, he may come, வருவான், நிச்சயமா வருவான். உனக்கு விரோதமா ஆயுதங்கள் வரும், வராதுன்னு ஆண்டவர் சொல்லல. இதெல்லாம் வரும், இதெல்லாம் ஏற்படும், உன்னை பயப்படுத்துகிற காரியம் வரும். சோ அந்த நேரத்துல நீ யார பார்க்கணும்னா, உன்னுடைய சத்ரு அல்ல, உன்னுடைய சத்ரு கிட்ட இருக்கிற பலத்தை அல்ல, உன்னுடைய எனிமி கிட்ட இருக்கிற தந்திரங்களை அல்ல. God said, நீ என்ன பார்க்க பழகி கொள்ளணும், ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். இன்னைக்கு உலகத்துல இருக்கிறோம், எவ்ரிடே ஒரு இஷ்யூ இல்லைன்னா ஒரு இஷ்யூ நாம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல நீங்களும் நானும் எதை பார்க்கிறோம்ன்றதுதான் கேள்வி. ஆர் யூ லுக்கிங் டு யுவர் காட் ஆர் டு யுவர் சிச்சுவேஷன்? உங்க பலவீனங்களை, உங்களை வியாதிகளை, உங்களுடைய பேங்க் பேலன்ஸ, உங்க பைனான்ஸ, உங்க ஜாப் செக்யூரிட்டிய, இதை பாக்குறீங்களா, இல்ல உங்களோடு இருக்கிறவரை நீங்க பாக்குறீங்களா? நீங்க பாக்குற எல்லா காரியமும் உங்களுக்கு பயத்தை தூண்டக்கூடிய காரியமா இருக்கும். ஆண்டவர் சொல்ல, அது பார்த்து பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன்.
நான் உங்க கூட இருக்கிறவர் யாருங்க? ஏதோ ஒரு சாதாரணமானவர் அல்ல. He is the God who created the heavens and earth. வானாதி வானங்களையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் தான். அவர் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். வாக்கு பண்ணினது மாத்திரமல்ல, அவர் சொன்னபடியே செய்கிறவர், சொன்னபடியே கூட இருக்கிறவர். அதனால்தான் அவருடைய வார்த்தை சொல்லும் எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். So when God said I'm going to be there with you, அவர் கூட தான் இருக்கிறாரு. ஆனா நிறைய நேரத்துல நமக்கு இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள், இந்த கஷ்டங்கள் வரும்போது இட் ஓவர்வெல்ம்ஸ் us. நம்ம அதிகமா பாதிப்புள்ளாக்குறதுனால பக்கத்துல இயேசு நிக்கிறத நாம பார்க்க மிஸ் பண்ணுகிறோம். கூட நடக்கிற இயேசுவை நாம மிஸ் பண்ணுகிறோம். அவரை பார்க்காததுனால நமக்கு பிரச்சனை பூதாகரமாய் தோன்றுகிறது. நமக்கு வர பிரச்சனைகள் பெரிய பெரிய மலைகள் போல தோன்றுகிறது. ஆனா கூட இருக்கிறவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன நடக்குங்க? இந்த யுத்தத்தை அவர் பண்ண போகிறாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பிரச்சனை அவர் பார்த்து கொள்ள போகிறாரு என்ன தெரியும். உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் மேல உங்க பாரத்தெல்லாம் வச்சிடுவீங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்திடுன்னு சொன்னாரு. ஆண்டவரே, இந்த பிரச்சனையை நான் சமாளிக்க முடியாது, நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லி அவர் கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு அவரை கரத்தை பிடிச்சிட்டு நாம சமாதானத்தோட நடக்க முடியும். கர்த்தர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் அல்ல. He will do what he has said. அப்போ உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னா அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா? அவர் கூட இருக்கிறத நம்ம நம்ப பழகி கொள்ளணும். You have to live in the truth of God is with you. தேவன் என்னோட இருக்கிறாருங்கிற அந்த சத்தியத்துல நீங்களும் நானும் வாழ பழகி கொள்ளணும். You shouldn't never doubt the presence of God. தேவன் உங்க கூட இருக்கிறார், உங்க பட்சத்துல இருக்கிறார் என்பதை உறுதியாய் நம்பணும். உங்க சூழ்நிலை உங்களுக்கு மறைவாக இருந்தாலும் உங்களோட இருக்கிறவரை நீங்க பாருங்க. உலகத்துல இருக்கிறவரிலும் உங்களில இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. விளையாட்டுக்காக சொல்லல, அது சத்தியம். உங்களோடு இருக்கிறவர் அவர் பெரியவரா இருக்கிறார் என்பதை என்னைக்கு நீங்க நம்புறீங்களோ, விசுவாச கண்ல பாக்குறீங்களோ, அப்போ உங்க வாழ்க்கையில, உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், அவருடைய பிரசன்னத்துல பர்வதங்களும் மெழுகு போல உருகும் என்று சொன்னபடி எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். Hallelujah. Only thing is that நான் கூட இருக்கிறேன்னா அவர் இருக்கிறாரு. அன்னைக்கு ஆதியில இருந்தது போலதான் நாம இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்களை போலதான் நாம இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னா அதை நம்புறது கிடையாது. They tried many times. என்னாகமத்துல வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, நான் இருக்கிறேன்ப்பா, நான் இந்த தேசத்தை, கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லுவாரு. இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணுவாங்க? நம்ப மாட்டாங்க. 12 பேர் போய் ஸ்பை பண்ணிட்டு வருவாங்க. ஆண்டவர் சொல்லுவார், 2 பேர் சொல்லுவாங்க, யோசுவாவும் காலேபும் சொல்லுவாங்க, அவர்களை காத்த நிழல் போயிடுச்சு, நம்ம நாளைக்கே போலாம், நம்ம அதை இடத்தை சுதந்திரித்து கொள்ள. ஆமா, அங்க ஜெயன்ஸ் இருக்கிறாங்க, ராட்சத பிறவிகள் இருக்கு, அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா 10 பேர் சொல்றாங்க, அவங்களுக்கு முன்னாடி நாம வெட்டு கிளிகளை போல இருக்கிறோம். They didn't see God. அவங்க ராட்சதர்களை பார்த்தாங்க. இவங்களை பார்க்கும்போது வெட்டி கிளிகளை போல இருக்கிறது பார்த்தாங்க. அவங்க தேவன் சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்த்தாங்க. ஆனா அங்க இருக்கிற பயங்கரங்களை பார்த்தாங்க. They didn't believe God. They didn't believe அவருடைய ரட்சகர் கூட இருக்கிறத அவங்க பார்க்கல. Instead they saw the problems. They saw the giants. அதையே அவங்க உற்று கவனித்தபடினால், அதையே அவங்க திரும்ப பேசினபடினால ஆண்டவரால அவங்களுக்கு அற்புதம் செய்ய முடியல. God just said no, அவங்கள விட்டுரு. Because they didn't believe. அவங்க எல்லாம் இந்த நம்பாதவங்க எல்லாம் they are going to die in the wilderness ன்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாருக்கும் மனம் திரும்புதல் வரும். எல்லா ராத்திரியெல்லாம் அழுவாங்க. காலையில எந்திரிச்சு நாங்க ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டோம், பாவம் பண்ணிட்டோம்னு சொல்லி அவங்க யுத்தம் பண்ண போறாங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை வர மோசையின் மூலமாக, தேவன் உங்களோடு இல்லை, டோன்ட் கோ, இந்த யுத்தத்தை நீங்க ஜெயிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னா, நான் பாத்துக்கிறேன், இந்த ஜெயன்ஸ் எல்லாம், இந்த ராட்சதர்கள் நான் பாத்துக்கிறேன், யூ ஜஸ்ட் கோ, யூ வில் வின் தி பேட்டில். இப்ப ஆண்டவர் சொன்னா, நான் வரலப்பா, ஐ எம் நாட் கோயிங் டு பி வித் யூ. ஆனா இந்த மனுஷர் எல்லாம் போனாங்க, போய் பல பேர் என்ன பண்ணாங்க, அந்த யுத்தத்துல செத்து போயிட்டாங்க. உயிர் காத்து கொள்வதற்காக ஓடினாங்க.
This happens when you don't believe God. Your journey becomes long. தேவனுடைய வார்த்தை நான் கூட இருக்கிறேன் நம்பாததுனால அவங்க கடந்து போக வேண்டிய ஒரு சில நாட்கள்ல அக்கறைப்பட வேண்டிய மக்கள் 40 வருடங்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க, வனாந்தரத்துல சுற்றி திரிந்த. The same thing happens to us when God says I am with you. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, அவர் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவாரு. So why should we worry? அவருடைய கரத்துல ஜஸ்ட் யூ லுக் டு காட், அவருடைய பிரசன்னத்துல இருக்க கத்துக்கங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. நமக்கு நம்பிக்கை தான் வருது இல்ல, நமக்கு விசுவாசம் வருது இல்ல. we so much focus on the things of this world. Amen. இது இல்லைன்னா எப்படி, இந்த பணம் இல்லைன்னா எப்படி, இந்த இல்லைன்னா எப்படி, இந்த பொசிஷன் இல்லைன்னா எப்படி. we get so என்ன பண்றோம், நம்முடைய மனசு அவ்வளோ போராடிடுது. we don't know what to do, என்ன செய்யுதுன்னு தெரியாம we keep struggling, we keep fighting. நமக்கு நாம யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அழகா சொன்னாரு, புதிய ஏற்பாடுக்குள்ள வரும்போது எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுவாரு, அப்பா என்னன்னு கர்த்தர் சொல்லுவாரு, உலகத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அவர் சொல்லுவாரு, நீங்க யாரோட உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது? பிசாசின் தந்திரங்களோடு. என்னாகமத்துல வாசிச்சபடி there were giants in the promised land. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய promised landலயும் சத்துருக்கள் இருக்கிறாங்க. யார் இருக்கிறது? பிசாசின் தந்திரங்கள் இருக்கிறது. ஹalleluya. ஆண்டவர் சொல்ல, அதற்கு எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளதாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அவர் கொடுக்கிறார். தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். யூ கேன் ஸ்டாண்ட். அவர் சொல்லுவாரு, நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். 13ஆம் வசனத்துல தீங்கு நாள் வரும், வராதுன்னு சொல்லல, பட் யூ வில் பி த வின்னர். பிகாஸ் ஏன் சொல்றார், ஐ ஆம் தேர், உங்களுடைய சர்வாயுத வர்க்கமாக நான் உங்களோட, உங்க பட்சத்துல, உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன். so you will never lose your battle. நீ ஒரு யுத்தத்தையும் நீ தோல்வி பார்க்க முடியாது. you cannot be a failure. நீங்க எத்தனை பேர் நான் ஃபெயிலியர்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? if you are a son and daughter of God, God says you cannot be a failure. நீ ஒரு யுத்தத்திலையும் நீ தோற்று போக முடியாது. நீ ஜெயசாலியா இருக்க. always you will be our winner because உனக்காக யுத்தம் செய்கிறவர் உன்னுடைய தேவன். எப்படியாப்பட்ட அதிகாரங்கள் ஆனாலும், வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் சேனைகள் ஆனாலும் சரி, God said நான் உன்னோட இருக்கிறதுனால you will win that battle. devil cannot subdue you. பிரச்சனைகள் உன்னை அழுத்த முடியாது, வியாதி உன்னை கொல்ல முடியாது, உன்னை அழுத்த முடியாது. you cannot be a failure. எப்ப தெரியுங்களா? when you recognize that God is with you. When you recognize that God is with you. இந்த ரெகக்னைசேஷன் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னைக்கு ஒரு நாள் இல்ல, எவ்ரி டே யூ நீட் இட். இந்த ரெகக்னைசேஷனோட வாழணும், இந்த ஃபெய்த்தோட நீங்க வாழணும். மார்க்ல வாசிக்கிறோம், ஒரு நாள் இயேசு அக்கறைக்கு போகலாம்னு சொன்னாங்க. as they were proceeding to the other side of the lake, நடுவுல பாத்தீங்கன்னா புயல் அடிக்குது, தண்ணி போட்டுக்குள்ள வருகிறது, போட்டு தள்ளாடுது. எவ்ரிபடி, எல்லாரும் போட்ல இருக்கிறவங்க எல்லாம் தடமாறுறாங்க. இயேசு போட்ல தான் உட்கார்ந்து நித்து அவர் என்ன பண்றாரு? he is asleep. எல்லாம் போய் எழுப்புறாங்க, கதறாங்க, ஐயரே நாங்க மடிந்து போகிறது உமக்கு பிறகு. இயேசு என்ன பண்றாருங்க? எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டு அமைதல் உண்டாகு என்று சொல்லுகிறார். immediately there was peace. எல்லாரும் பயப்படுறாங்க. ஆமென். காற்றையும் கடலும். ஆமென். ஹalleluya. யார் அமைதல் படுத்தின? was the disciples ஆல செய்ய முடிஞ்சதா? There was a war, there was a fight, there was a fear. அவங்க செத்து போகிற நிலைமைக்கு வந்தது. இயேசு எழும்பினாரு, அதட்டினாரு. So the same Jesus, அவர் உங்களோடு இருக்கிறார், உங்க வாழ்க்கையின் படகுல இருக்கிறாரு. when பிரச்சனை வரும்போது let God know it. நீ காலையில சொன்னபடி let God know it. அவருக்கு தெரியப்படுத்துங்க. he will take care of your situation. Hallelujah. இன்னைக்கே ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை தோல்வியின் வாழ்க்கையா இருக்கிறதுனா because we don't believe what God has said.
தேவன் சொன்னதை நீங்களும் நம்புவதற்கு நாம ரெடியா இல்ல. We always give excuses, we always give reasons கொடுக்கிறோம். இதனால ஆண்டவரே. He is so powerful, நம்முடைய ஆண்டவர். The Bible again and again நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கூட இருக்கிறார். யோசுவாவுக்கு கூட அதை தான் சொன்னாரு. அப்பா, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் வாக்கு பண்ணினாரு. யோசுவா 1:5 சொல்றாரு. அதே வார்த்தையை மறுபடியும் 9 சொல்லுவாரு. என்னன்னு, நான் உனக்கு சொல்லலையா, கலங்காதே திகையாதே, நான் உனக்கு கட்டளையோட பலம் கொண்டு திடமனதாயிருக்கு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார், நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னோட கூட இருக்கிறாரு. If you are a child of God, if you are redeemed by the blood of Jesus, நீங்க உண்மையாகவே இயேசுவை நேசிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, there is an unseen presence of Jesus that is moving around you. உங்களோடு உங்க பட்சத்துல இருக்கிறத நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அந்த சென்ஸ்ல, அந்த உணர்வோடு நீங்க வாழணும். என் ஆண்டவரை காட்டிலும் there is nothing greater than my God Jesus. If the Bible says Jesus இதெல்லாம் செய்தார்னா, even today Jesus is doing the same miracle. தொடர்ச்சியாய் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். பட் யாருக்கு செய்யறார்னா, if you believe you will see the glory. அவர் கூட இருக்கிறார் நீங்க நம்புவீங்கன்னா, every day you will live in a miraculous life. You will see the miracles of God. You will see healing. You will see victory. You will see deliverance. அதை ஒவ்வொரு நாளும் நீங்க பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. You cannot live in failures. சத்ரு உங்களுக்கு மேல எழும்ப முடியாது. இயேசு எழும்பினா சத்ரு எழும்ப முடியாது. புயல் வந்தது, காற்று வந்தது, மழை வந்தது, தண்ணி வந்தது, எல்லாம் மேல எழும்பினது. ஆனா இயேசு எழும்பி நின்ற போது எல்லாமே அமைதலானது. If you allow Jesus, if anything tries to rise against you, இயேசுடைய நாமத்தை, இயேசுடைய முகத்தை பார்த்தவன, இயேசுடைய பிரசன்னத்தை பார்த்தா அடங்கும். The demonic kingdom doesn't have authority or power on you. இயேசு கூட இருந்த அவைகள் நடுங்கும். That is the truth. I'm not telling ஏதோ ஒரு கற்பனையின் கதையை நான் உங்க சொல்லிக்கிட்டு இல்ல. It is the truth and Jesus wants us to believe the truth. சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. Jesus wants you to live a liberated life. வெற்றி உள்ள வாழ்க்கை பூமியில வாழணும், தோற்று போன வாழ்க்கை அல்ல. Hallelujah. ஆண்டவர் கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்களும் நானும் வாழ்வோமானால், victory is guaranteed for us. Hallelujah. வெற்றி நிச்சயம் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். Hallelujah. அதான் அவருக்கு என்ன பேருங்க, ஜெயம் கொடுக்கிற தேவன் அவருக்கு பேரு. அவர் ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறவர். He fights your battles. May you take this opportunity இந்த நாள்ல இந்த காரிய வார்த்தைகளை நாம சீரியஸாக எடுத்துக்கொண்டு, let us believe the word of God. கர்த்தருடைய வார்த்தை 100% நம்புவோம், அந்த 100% அதுக்கு கீழ்ப்படிவோம். Let us live. இனி வரப்போற நாட்கள்ல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நாம் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். May God bless you. God be with you. கர்த்தர் கூட இருந்து தொடர்ந்து நடத்துவாராக.